ஹீரோயின் அவங்க அண்ணாவுக்கு கட்டி பிடிச்சு பாய் சொல்றாங்க. ஆனா இத பார்த்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தப்பா நினைச்சுக்கிறாரு. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பாங்க, அதுவும் ட்வின்ஸ். இது ஹஸ்பண்ட் கிட்ட ஆசையா சொல்லலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் இது ஏன் குழந்தையானே தெரியாதுன்னு சொல்லிடுறான். கூடவே அவன் முன்னாடி காதலிச்ச பொண்ணு இப்போ ஒன்னா இருக்கிறதா சொல்றான். அந்த போட்டோவை வேற அனுப்புறான். இதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த நாள் நேர்ல போய் பேசலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்கா. கூடவே அவங்க ஃபேமிலி மொத்தமே அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஹீரோயினை தப்பா பேசுறாங்க. கூடவே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேற நான் இது வரைக்கும் உனக்கு வாங்கி கொடுத்தது எல்லாமே திரும்ப கொடுன்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் காதுல கழுத்துல இவன் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட கழட்டி கொடுக்குறாங்க. கடைசியா கல்யாண முதலத்தை கழட்டி கொடுத்துட்டு நான் இது வரைக்கும் பண்ணதுல பெரிய தப்பே நீதான் சொல்றாங்க. இதை பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் யோசிக்கிறான். ஆனா இவன் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இருந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னே மயக்க வர மாதிரி நடிக்கிறா. அந்த டைம்ல ஹீரோயினால இதை எதுவுமே கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஹீரோயினுக்கு மயக்க வருது. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயினோட அண்ணா கூட்டிட்டு போறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா முன்னாடி ஹீரோயினோட அப்பா இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனா ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கனால கல்யாணம் பண்ணிப்பாங்க. கூடவே அவனுக்கு பிசினஸ்ல வர லாபம் ஃபுல்லா இவங்க அப்பா கொடுக்கறது தான். ஆனா அது அவங்க யாருக்குமே தெரியாது. இப்பதான் ஹீரோயினே வேணான்னு சொல்லிட்டானே, இனிமே ஹீரோயின் இப்படி நடிக்க தேவையில்ல. ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வந்ததை கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஹால்ல ஹீரோயினோட அப்பா ஒரு பார்ட்டி கொடுக்க போறாரு. அதுக்காக ஹீரோயின் எல்லாம் கிளம்பி போறாங்க. பார்த்தா அங்க ஹஸ்பண்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க. ஹீரோயின் அங்க பார்த்தா ஹஸ்பண்ட் உடனே போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எதுக்கு நீ எல்லாம் இங்க வரேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது ஹீரோயின் எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு. இப்ப சொல்லுங்க ஹீரோயின் எடுத்த முடிவு கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.